தளபதி அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாக உயர்திரு காவல்துறை அதிகாரிகளும் நாங்கள் விண்ணப்பித்துள்ளோம். அதற்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி இமீடியட்டாக கொடுத்த பிறகு மற்ற எல்லாமே தெரியும். சார் என்ன டேட் கொடுத்துருக்காங்க? இப்போ பர்மிஷன் வந்து காவல்துறை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே இது கொடுத்துட்டோம். 23ஆம் தேதி கேட்டு கொடுத்துருக்கோம். அது நல்லபடியாக காவல்துறை சார்பாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான அவங்க கண்டிஷனை அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு முழு ஒத்துழைப்போடு எங்களது மக்கள் சந்திப்பு நடக்கும். என்னென்ன கண்டிஷன் விரைவில் தெரியும். 23ஆம் தேதி உங்கள் தலைவர் வர்றது உறுதி சார், உறுதி. சார் இப்போ எத்தனாயிரம் பேர் நீங்கள் உள்ள வருவாங்க சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கீங்க? 25,000 பேர் சார். என்ன கார் பார்க்கிங் வசதி என்னென்ன வசதி பண்ணியிருக்காங்க? 6 இடங்கள் கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங். பார்த்தீங்கன்னா மருத்துவமனை, அதாவது 50 டாக்டர்ஸு, 100 செவிலியர்ஸு, தீயணைப்பு 5 வண்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் வந்து பிரமாண்டமாக ரெடி பண்ணி ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு மக்களுக்கும் ஒரு சின்ன ஒரு இதுவும் இல்லாமல் மருத்துவ முகாம் பிரமாண்டமாக ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்குது. அதுக்கான வேலையை பார்த்துன்னு இருக்கோம். சார் இப்போ வர தொண்டர்களுக்கு வந்து பாஸ் ஏதாவது வழங்குறீங்களா? பாஸ் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இல்லை, இப்போ மக்கள் சந்திப்பு கூட்டம் அந்த தொகுதி சார்பாக அவங்க வந்துடுவாங்க சார். 23 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? இல்லை அவங்க ஏதாவது உங்களுக்கு கொரி போட்டு அதை ஃபாலோ பண்ண அவங்க கொடுத்ததுக்கு நாங்கள் அது கண்டிஷன் ஃபாலோ பண்ணி அது கொடுத்த பிறகு தான் காவல்துறை தெரிவிப்பாங்க. சார் இப்போ நீங்கள் அந்த கடல் மொத்தத்துக்கு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா 33 ஏக்கரா